இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா பன்னீர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர், அதை சின்னதா கட் பண்ணியிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை குருவா கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி, அதையும் குருவா கட் பண்ணி வச்சிருக்கேன். சிறிதளவு கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 20 கிராம் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 30 கிராம் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. முந்திரியை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 20 கிராம் பட்டரை 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பாதியை எண்ணெயில சேர்த்துக்கலாம். மிச்ச பாதியை நம்ம கடைசியா யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரும் எண்ணெயும் சூடாகிடுச்சு. இப்ப இதுல கட் பண்ணி வச்சிருந்த 3 வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை இதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த தக்காளி இதுல சேர்க்கலாம். தக்காளில இருந்து எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ மஞ்சத்தூள் கூடவே மிளகாய் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க, அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும். கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸை இதுல சேர்த்துட்டு ரொம்ப லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்க ரொம்ப ஜென்டிலா பண்ணணும், இல்லைன்னா பன்னீர் உடைஞ்சிரும். பன்னீர் வேகிறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன்.
தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த முந்திரி பேஸ்ட் உங்கள் கிரேவிக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். கடைசியா எடுத்து வச்ச மிச்ச பட்டரை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் கூட சேர்த்துக்கோங்க. கடாயை மூடி போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக குக் ஆகியிருக்கும். அதே மாதிரி அந்த கேஷ்யூ பேஸ்ட்டும் உங்கள் கிரேவிக்கு ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி கொடுத்துருக்கோம். இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்தி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே ஒரு அருமையான காம்பினேஷனுங்க. இந்த கிரேவியை நீங்கள் ஸ்டஃப்பாக யூஸ் பண்ணி பன்னீர் சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுங்க. உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்.